சாஃப்டான நெய் மைசூர் பாக் அதிக காசு கொடுத்து பேக்கரியில் வாங்குறதுக்கு பதிலாக செலவே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. லிட்டரலாக இது வாயில் போட்டதுமே அப்படியே மெல்ட் ஆகி போகும். அவ்வளோ சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 4 பொருள் போதுங்க. ஒரு பவுலில் 1 கப் அளவு கடலை மாவை நல்லா சலிச்சு சேர்த்துக்கோங்க. அளவுக்கு கப்பு டம்ளர்னு உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே அதால தான் அளக்கணும். மாவை சலிச்சு சேர்க்கறதுனால மைசூர் பாக் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். நல்லா ஹீட் பண்ண ரீஃபைண்ட் ஆயில் 1 கப் சேர்த்துக்கோங்க. 1 கப் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாகவே நெய்யில் கூட செய்யலாம். எல்லாருக்குமே செய்யறதுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக நான் வந்து எண்ணெயும் நெய்யும் கலந்து செஞ்சிருக்கேன். ஆயில் சூடு பண்ணி சேர்க்கும் போது மாவோட ரா ஸ்மெல் போயிடும். அண்ட் இது கட்டி இல்லாம நல்லா ஸ்மூத்தான பேட்டரா கரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 1 கப் சர்க்கரை 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிச்சு இது நல்ல கம்பி பதம் வரணும். ஸ்வீட்ஸ் எல்லாமே செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க. கொஞ்சம் பக்குவமும் பதமும் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியா பர்ஃபெக்டா செய்யலாம். சர்க்கரை பாகு 2 விரலால தொட்டு பார்க்கும் போது இந்த மாதிரி கம்பி மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சு வச்சிருக்க அந்த கடலை மாவை இதுக்குள்ள ஊத்திட்டு நல்லா கலந்து விடுங்க. இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா கை விடாம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து கிளற கிளற மாவு எல்லா நெய்யும் உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல நெய் இழுக்கிறது ஸ்டாப் ஆகி வெளியே விட ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல நீங்க ஆஃப் பண்ணிட்டு நெய் தடவின ட்ரேல கொட்டி இது ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்படியே செட் பண்ணிடுங்க. நான் ஒரு ½ hour தான் செட் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறமே நான் உங்களுக்கு அன்மோல்டு பண்ணி காமிக்க ஆரம்பிச்சிட்டேன் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுனால. அதுக்கே எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. அப்படியே வாயில போட்டதுமே கரைஞ்சு போச்சு. இன்னும் 2-3 மணி நேரம் செட் பண்ணோம்னா சூப்பரா வரும். பர்ஃபெக்ட்டா இருக்கும் பார்க்க. சோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பை.